Hi guys, welcome to a brand new travel series. ஒரு செம எக்ஸைட்டிங்கான சீரீஸை இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசையில் இருக்கிற பிளேசஸ் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண போகிறது. பின்னாடி இருக்கிற விஷயங்களை பார்த்தாலே தெரியும், நம்ம வந்து மைசூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து நம்மளுடைய பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த பிளேசஸை தான் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அந்த மூணு பிளேஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். விஜயபுரா, பதாமி, ஹம்பி. இந்த மூணு பிளேசஸும் எந்த அளவுக்கு முக்கியமான இடங்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அது வந்து இந்த சீரீஸில் உங்களுக்கு அது தெரிய போகுது. கர்நாடகாவுடைய புராதனமான இடங்கள், ஹெரிட்டேஜ் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து மான்யூமெண்ட்ஸு, டெம்பிள்ஸு எல்லாத்தையும் நம்ம விசிட் பண்ண போகிறோம். அந்த இடங்கள்ல தான் இருக்குது. அந்த ஹம்பி, பதாமி, விஜயபுரா அந்த மாதிரி அந்த இடங்கள்ல தான் நம்ம விசிட் பண்ண போகிற அந்த புராதனமான விஷயங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போக போகிறது மைசூர்லேருந்து கிளம்பி விஜயபுரா வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த புராதனமான இடங்கள்லாம் இருக்கிறதுக்கு ஒரு புராதனமான பேரும் இருக்கும், பிஜாப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயபுராவுக்கு வந்து அந்த காலத்து பேர் பிஜாப்பூர். ஸோ அங்கே தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மைசூர்லேருந்து கிளம்பக்கூடிய ஒரு ஃபேமஸான ட்ரெயின், அந்த ரூட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஃபேமஸான ட்ரெயின் கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ். விஜயபுராவுக்கு லிங்காக இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ். அந்த கனெக்ஷன் பற்றிலாம் நம்ம வந்து ட்ராவலில் வந்து பார்ப்போம். ஜேர்னியில் வந்து எல்லாத்தையும் ஒன்றொன்னா பார்ப்போம். ஒரு சூப்பரான பயணமாக இருக்க போது. மைசூர் ஜங்ஷன்லேருந்து ஆரம்பித்து பெங்களூரு வழியாக விஜயபுரா வரைக்கும் நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ட்ராவல் பண்ணுற கோல் கும்பாஸ் பந்தர்பூர் வரைக்கும் போகிறது. பட் நம்ம வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன் இன்னைக்கு வந்து விஜயபுராவாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்க போகுது, நம்ம போகிற பிளேஸ் எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையும் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். இந்த விளாக் மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பரான எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த ஒரு சூப்பர் டிராவல் சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போற மைசூரு ஜங்ஷனும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட் இருக்கிற இடம் தான். ஒரு மான்யூமெண்ட்னு சொல்ல முடியாது, பட் ஹெரிட்டேஜான ஒரு பேலஸ். மைசூர்னாலே அந்த பேலஸ் எல்லாருக்கும் தெரியும். வெல்கம் டு மைசூர் அப்படின்னு இங்க ஒரு இது போட்டு அந்த ஹெரிட்டேஜான விஷயங்கள், அந்த கிளாக் டவர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கிளாக் டவர் மைசூர்ல இருக்கும். மைசூர் சென்ட்ரல்ல இருக்கும். சாமுண்டி கோயில், நந்தி, பேலஸ், மைசூருக்கு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் இங்க போட்டிருக்காங்க. நம்ம ட்ரெயின் நம்பர் 16535 கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு டிபார்ட் ஆகிறது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. அதாவது என்ட்ரன்ஸ் வந்து உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதே நம்ம ட்ரெயினா தான் இருக்கும். ஒரு அமைதியான மைசூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். ஜாஸ்திலாம் பாத்தீங்கன்னா கூட்டம் இல்ல. இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம கோல் கும்பாஸ் கிளம்புது. அந்த ட்ரெயின் ரெடியா நிக்குது. ஆனா இங்க நிறைய பேர் போட் பண்ணல போல மேபி. ஆனா கண்டிப்பா இங்க பெங்களூர்ல இருந்து நிறைய போர்டிங் இருக்கும். கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்டிங் ட்ரெயின். கர்நாடகாக்குள்ள மட்டும் ரன் ஆகிற ட்ரெயின் கிடையாது. கர்நாடகால இருந்து பக்கத்து ஸ்டேட்டான மகாராஷ்டிரா கனெக்ட் பண்ணுது. பந்தர்பூர் அப்படிங்கிற ஊர்ல முடியுதுன்னு சொன்னல, அந்த பந்தர்பூர் மகாராஷ்டிரால தான் இருக்கு. இன்னும் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா சோலாப்பூர் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முக்கியமான பிளேஸ் மகாராஷ்டிரால. சோலாப்பூர் வரைக்கும் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோலாப்பூர், பந்தர்பூர் எல்லாம் மகாராஷ்டிரால இருக்கு. இன்னைக்கு நம்ம கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ் மைசூர் ஜங்ஷன்ல இருந்து புல் பண்ண போறது கிருஷ்ணராஜபுரம் லோகோ ஷெட்டுடைய WAP7. கிருஷ்ணராஜபுரம் ஷெட் அப்படின்னா கண்டிப்பா இவங்களோட ஹோம் ஷெட் மாதிரி. ஸோ இந்த இன்ஜின் தான் பாத்தீங்கன்னா நம்மள புல் பண்ண போகுது. பட் ஃபுல் ஸ்ட்ரெச் கிடையாது. நடுவுல இந்த ட்ரெயினுக்கு 2 இடத்துல லோகோ சேஞ்சு, லோகோ ரிவர்சல் இருக்கு. ஹூப்ளி ஜங்ஷன்ல ஒன்னு இருக்கு. அதுக்கப்புறம் கடக் ஜங்ஷன் ஒரு இடம் இருக்கு, அங்க இருக்கு. 2 இடத்துலயுமே லோகோ ரிவர்சல் ஆகும். லோகோ சேஞ்சும் உண்டு. எலக்ட்ரிக் லோகோல இருந்து டீசல் லோகோவா மாறும். அது எந்த இடம் சரியா தெரியல. ஹூப்ளியா இருக்கலாம், இல்ல கடகா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல எலக்ட்ரிக் லோகோல இருந்து டீசல் புல்லிங் தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் கோச்சஸ். இங்க ஃப்ரண்ட்ல 2 இருக்கு, பேக்ல ஒரு 3 கோச்சஸ் இருக்கு. ஸோ டோட்டலா 5 அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா எல்லா ட்ரெயின்லயும் 4 தான் இருக்கும்.
பட் இதில் 5 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக ஹெவி க்ரௌடு போகக்கூடிய ட்ரெயின் தான் போல். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக தான் இருக்குது. மைசூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்குது ட்ரெயின் கிளம்புறதுக்கு. ஆனால் போகக்கூடிய ரூட் அப்படி இல்லைங்க. மைசூர் டு பெங்களூரு என்றைக்குமே ஹை க்ரௌடில் போகக்கூடிய ஒரு ரூட்டு தான். ஸோ போக போக ஸ்டேஷன்ஸில் ஏறுவாங்க. பொதுவாகவே SWR அதாவது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் அன்ரிசர்வ்டு பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் காட்டுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இந்த அன்ரிசர்வ் ட்ரெயின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். SWRல ஓடக்கூடிய ஃபுல்லி அன்ரிசர்வ் ட்ரெயின்ஸ், அந்த ஃபுல்லி அன்ரிசர்வ் ட்ரெயின்ஸில் ஸ்லீப்பர் கோச்சஸ்லாம் கொடுப்பாங்க அன்ரிசர்வ்டுக்கு. அப்புறம் நம்ம லால்பாக், அசோகாபுரம் எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் கொடுக்கக்கூடிய கோச்சஸ் ரிசர்வ்டு கோச்சஸ் மாதிரியே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சீட்டிங்லாம் கொடுத்து கம்ஃபர்டபுளான கோச்சஸே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த ட்ரெயினில் பாருங்க யூஸ்வலாக 4 தான் இருக்கும், 5 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க அன்ரிசர்வ்டு. ஸோ அன்ரிசர்வ்டு பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வந்து சதர்ன் ரயில்வேஸ் மற்ற ஜோனை விட சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் நல்லா எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணேன். ஈஸியாவே கிடைச்சிருச்சு. ஒரு வீக் டே அப்படிங்கிறதுனால ஈஸியாவே கிடைச்சிருச்சு. இதுவே வீக்கெண்டா இருந்தா மற்ற ட்ரெயின்ஸ் மாதிரி இந்த ட்ரெயினும் வீக்கெண்ட் டிமாண்ட்ல இருக்குதான். ஏசி கோச்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெயின் நம்பர் 16535ல இருக்கிறது ஒரு HA1, அதாவது ஏசி ஃபர்ஸ்ட் பிளஸ் ஏசி 2 டயர் கம்பைன் ஆன ஒரு கோச்சு. SWR சைடில் ஃபர்ஸ்ட் ஏசி ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். நல்லா நீட்டாக இருக்கு, பட் யூஸ்வல் தான். அதாவது அந்த டிஃபரன்ஸ்லாம் இந்த கேங் பாத்தில் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்க வந்தேன். சில டிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்டிக்கரிங் போட்டிருப்பாங்க, சைடில் வந்து அந்த டூரிசம் பிளேசஸ்லாம் போட்டிருப்பாங்க, அது இருக்கான்னு பார்க்க வந்தேன். ரயில்வே ரிட்டையரிங் ரூம்ஸ்னு இங்க மைசூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஒட்டியே இருக்கும். ஆனா அது பெருசா ஒன்றும் இல்லைங்க. நான் ஆல்ரெடி இதை பத்தி வீடியோல சொல்லியிருக்கேன், மற்ற வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோலயும் ஒரு வாட்டி உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து டார்மிட்ரிலாம் கிடையாது. சிங்கிள் பர்சனா போனீங்கன்னா ரூம் தரமாட்டாங்க. ஸோ ஃபேமிலியா போனா மட்டுமே ரூம்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பிரைவேட், ரயில்வே ரிட்டையரிங் இல்ல. ரயில்வே ரிட்டையரிங் போட்டிருக்கும், பட் இது ரயில்வேஸ் நடத்துறது இல்ல, பிரைவேட் தான். ஸோ ரூம்ஸும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். செகண்ட் ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் ஏசி கோச் கொடுத்துருக்காங்க. பட் கம்பைண்டா அதுலயே செகண்ட் ஏசி ஆல்ரெடி இருக்கு. செப்பரேட் செகண்ட் ஏசியா A1 இருக்கு. அண்ட் தேர்ட் ஏசி கோச்சஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 4 கோச்சஸ் இருக்கு. B1ல இருந்து B4 வரைக்கும் இருக்கு. ஸோ நல்லா சஃபிஷியண்டாவே ஏசி கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதை விட அதிகமா நமக்கு ஸ்லீப்பர் இருக்கு. 9 ஸ்லீப்பர் கோச்சஸ் S1ல இருந்து S9 வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால தான் சொன்னேன், வீக் டேஸ்ல தாராளமாவே அவைலபிலிட்டி கிடைச்சிருது. அண்ட் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறது S7 கோச்ல தான். கோல் கும்பாஸ் புக்கிங்ல நமக்கு S7ல தான் சீட்டு கிடைச்சிருக்கு. ஆனா மொத்த கோச்சும் காலியா தாங்க இருக்கு. மேபி இந்த கோச்சுக்கான புக்கிங் எல்லாம் பெங்களூருக்கு அலாட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதை வச்சு பெங்களூருக்கு அலாட் பண்ணியிருப்பாங்கன்னு கரெக்டாக சொல்றேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அடுத்து சொல்றேன் பாருங்க. அதை ஆட்டத்தில் ஒரு சின்ன சேஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிப்பை நான் பிளான் பண்ணும்போது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பிளான் பண்ணும்போது பெங்களூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெங்களூர்ல இருந்து முடிக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ் நான் புக்கிங் பண்ணது இன்னைக்கு டேட்டுக்கு பெங்களூர் டு விஜயபுரா தான் புக் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு நான் வந்து மைசூர் வேற ஒரு வண்டி வந்து பிளாக் பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு. சரி, இதே டேட்ல வந்து நம்ம கோல் கும்பாஸும் மைசூர்ல தானே கிளம்புது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தே பிளாக் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, என்னுடைய புக்கிங் வந்து பெங்களூர் டு விஜயபுரா இருக்கு. அது வந்து ரிசர்வ்டு புக்கிங், ஸ்லீப்பர் ரிசர்வ்டு, ஃபுல்லி கன்ஃபார்ம்டு டிக்கெட். நான் என்ன பண்ணிட்டேன், மைசூர்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டேன். எக்ஸ்பிரஸ் கேட்டகரி டிக்கெட், இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படிங்கிறனால எக்ஸ்பிரஸ் கேட்டகரி டிக்கெட், அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டேன். இப்போ நான் அன்ரிசர்வ்ல தான் டிராவல் பண்ண போறேன். ஃப்ரண்ட்ல போய் அன்ரிசர்வ் கோச் ஏறிக்க போறேன். பெங்களூர் வரைக்கும் நான் அதெல்லாம் டிராவல் பண்ண போறேன். KSR பெங்களூர் வரைக்கும் அதெல்லாம் டிராவல் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி KSR ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி இங்க என்னுடைய ரிசர்வ்டு கோச்சுக்கு வந்துட போறேன். இது கரெக்டான ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்றது. ஒரு சிலர் சொல்லலாம், நீங்க வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டு நீங்க உங்க கோஸ்டே உட்காந்துக்கலாம் ப்ரோ, கொஞ்சம் தூரம் தானே, டிடி செக்கிங் கூட பெருசா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். டிடி செக்கிங் இருக்கோ இல்லையோ நம்ம கொஞ்சம் கரெக்டா அதை வந்து ஃபாலோ பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அன்ரிசர்வ்லயே போய் இன்னைக்கு வந்து கண்டினியூ பண்ண போறேன் பெங்களூர் வரைக்கும். பெங்களூருக்கு அப்புறம் நான் S7க்கு வந்துப்பேன். அன்ரிசர்வ்லயும் என்ன இப்போதைக்கு பெரிய கூட்டம் இல்ல, ஆனா போக போக கண்டிப்பா வந்து கூட்டம் ஏறுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் போய் பார்ப்போமே, கொஞ்சம் தூரம் தானே, ஒரு 3 hours டிராவலா தான் இருக்க போகுது. இன்ஜினுக்கு அடுத்த கோச்லயே டிராவல் பண்ண போறோம். SLR கோச். ஆக்சுவலி இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். நம்ம சதர்ன் ரயில்வேஸ்ல யூஸ்வலா இந்த இடம் லேடிஸ்க்குன்னு ஒதுக்கிடுவாங்க. பட் இதுல அப்படி எதுவும் இல்ல. அதனால ஏரியாச்சு, சீட்டை பிடிச்சாச்சு. பெங்களூர் வரைக்கும் இதுல தான்.
ஷார்ப்பா ஆன் டைம் நம்ம மைசூர் ஜங்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சு. ஒரு சூப்பரான சில் கிளைமேட்டா இருக்கு. கர்நாடகாவோட மான்சூன் சீசன்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கிளவுடியா மூடியான ஒரு கிளைமேட்டு. இதே மாதிரி கிளைமேட்டு நம்ம போக போற இடங்கள்லயும் நார்த் கர்நாடகால முக்கியமா அந்த விஜயபுரா, ஹம்பி அங்கெல்லாம் வந்து சூப்பரா இருந்தா செம்மையா இந்த சீரீஸ் அமையும். கோல் கும்பாஸ்னு அந்த பேரையே ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ அந்த பெயர் காரணத்தையே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். கோல் கும்பாஸ் அப்படிங்கிறது விஜயபுரால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மான்யூமெண்ட், பழங்காலத்து மான்யூமெண்ட். யுனெஸ்கோவுடைய டென்டேட்டிவ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மான்யூமெண்ட் தான் கோல் கும்பாஸ். சூப்பரா இருக்கும். அந்த மான்யூமெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். விஜயபுரா போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா விஜயபுரா எக்ஸ்ப்ளோரிங் இருக்குல்ல, அதுல வந்து நம்ம அந்த மான்யூமெண்ட் பத்தி பார்க்கலாம். சோ அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இடமா இருக்கிறதுனால அந்த கோல் கும்பாஸ் பேரை தான் இந்த ட்ரெயினுக்கு வச்சிருக்காங்க. விஜயபுரா வழியா போறதுனால ஸ்டார்டிங்ல வந்து என்னதான் வந்து விஜயபுரா வரைக்கும் ஆப்ரேட் ஆகல அப்படின்னாலும் சோலாப்பூர் வரைக்கும் ஆப்ரேட் ஆயிருக்கு. சோலாப்பூர் வரைக்கும் ஆப்ரேட் ஆகிறது விஜயபுரா வழியா போறதுனால இந்த கோல் கும்பாஸ்ங்கிற இடம் நடுவுல வரதுனால அந்த பெருமையான பேரை இந்த ட்ரெயினுக்கு வச்சிருக்காங்க. நம்ம கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா மைசூர்ல இருந்து பந்தர்பூர் வரைக்கும் 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல 1097 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுது. பட் நம்ம வந்து நடுவில் இறங்க போறோம், விஜயபுராலே இறங்கிட போறோம். 856 கிலோமீட்டர்ஸ் ஆகுது விஜயபுரா வரைக்கும். டைமிங் பாத்தீங்கன்னா பயங்கரமான டைமிங், 21 hours எடுத்துக்குது டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு. கொஞ்சம் அதிகம் தான், 1100 கிலோமீட்டர்ஸ்க்கு 21 hours கொஞ்சம் அதிகம் தான். ஸ்லாக்ல நிறைய கொடுத்துருக்காங்க போல. நம்ம வந்து மார்னிங் 7:30க்கு ரீச் பண்ணிடுவோம். இப்போ 3:45 இங்கே மைசூரில் கிளம்பியிருக்கோம். நாளைக்கு மார்னிங் 7:30க்கு பிஜாப்பூர் ரீச் பண்ணிடுவோம். கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ்க்கு இந்த ஸ்ட்ரெச்ல மைசூரு டு கேஎஸ்ஆர் பெங்களூரு ஸ்ட்ரெச்ல நிறைய ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயின் தான், சூப்பர் ஃபாஸ்ட் எல்லாம் கிடையாது. சோ எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயின்னாலும் என்னமோ நிறைய இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம 3 ஸ்டாப்பிங்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கப்புறமும் ராம்நகரா, சென்னப்பட்னா, விடுதி, கெங்கேரி அது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் கேஎஸ்ஆர் போறோம். மேபி ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினா இருந்திருந்தா ஸ்டாப்பிங்ஸ் வந்து லெஸ்ஸா இருக்கும்.
சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸோட ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரெயின்ஸ் தான் நம்ம கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ். 50+ இயர்ஸ்க்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. 1971 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ட்ரெயின் இப்போ வரைக்கும் 54 வருஷமா ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா பந்தர்பூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ப்ராப்பரான வரலாறு நான் ரொம்ப தேடி பார்த்தேன், பட் எதுவும் கிடைக்கல கோல் கும்பாஸ் பற்றி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எதுலேருந்து எது வரைக்கும் ரன் ஆச்சு, அதுக்கப்புறம் எந்த வருஷத்துலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு கிடைக்கல. எனக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ்லாம் எப்போ ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1971. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ சோலாப்பூர் வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. நான் பார்த்தப்பெல்லாம் சோலாப்பூர் வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் ரீசெண்டாக தான் பந்தர்பூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு விஷயம் எனக்கு தெரியல, ஸ்டார்டிங்கில் பெங்களூர்லேருந்து ஆப்ரேட் ஆயிடுச்சா இல்லை டேரெக்டாக மைசூர்லேருந்தே ஆப்ரேட் ஆச்சா, அது எதுவும் சரியாக தெரியல. நான் எதிர்பார்த்ததோட கம்மி க்ரௌடு தாங்க. ஃப்ரீயாவே உட்காந்துட்டு வந்துட்டேன் SLRTல. அண்ட் இந்த பக்கம் அன்ரிசர்வ் கோச்சஸும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் க்ரௌட் இல்ல. மேபி ஈவினிங் டைம்ல போறது தான் க்ரௌடா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இங்க இருந்து மைசூர் நோக்கி போற ட்ரெயின்ஸ் க்ரௌடா இருக்கும் போல, வர ட்ரெயின்ஸ் நிறைய க்ரௌடா இருக்காது. அண்ட் ஆல்சோ இந்த டைம்ல நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கு. மைசூர்ல இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின்ஸ், பெங்களூர் வழியா போகிற ட்ரெயின்ஸ் நிறைய இருக்கிறதுனால அப்படியே க்ரௌட் ஸ்பிளிட் அப் ஆயிடுது. மைசூர் டு பெங்களூர் மட்டும்தான் அன்ரிசர்வ்டு. டக்குன்னு ஓடிடுவோம்ப்பா. இருக்கிற கூட்டத்தை பார்த்தா பயங்கரமா இருக்குது. நம்ம கோச்சுக்கு போயிடலாம். S7க்கு போகணும். வந்தாச்சு நம்ம கோச்சுக்கு. கூட்டமா கஜ கஜ கஜன்னு தான் இருக்கும். ஏன்னா இப்பதான் ட்ரெயின் வந்திருக்கனால எல்லா பேசஞ்சர்ஸும் இங்கே தான் ஏறி இருக்காங்க. அண்ட் இந்த கோச்சுக்கு மேக்ஸிமம் போர்டிங்கு பெங்களூர்ல தான். செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்போம், பெங்களூர்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம்.
இது வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டாப்பிங்ஸை தாண்டி வந்திருந்தாலும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல் கும்பாஸ்க்கு ஸ்டாப்பிங்ஸ் கம்மி. அதாவது நைட் ஜேர்னியில் மட்டும் இங்கே யஷ்வந்த்பூருக்கு அப்புறம் நிறைய மெயினான ஸ்டாப்பிங்ஸ் மட்டும் தான் நிற்கும். மற்றபடி சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ஸ் எதுவும் கிடையாது. பட் அகைன் அந்த ஓவர் நைட்லாம் தாண்டதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங்லேருந்து நிறைய ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. SWRTTஸ்லாம் எப்படி ஸ்லீப்பர் கோச்சாஸாக இருந்தாலும் ப்ராப்பரான ஒரு கோட் சூட் போட்டு பக்காவாக இருக்காங்களா? நம்ம சதர்ன் ரயில்வேஸ்லாம் அப்படி பார்க்க முடியறதே இல்லை. ஏசி கோச்சஸில் மட்டும்தான் அப்படி இருக்காங்க. கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ்ல ஆன் போர்ட் பேண்ட்ரி ஃபெசிலிட்டி இருக்கு. பெங்களூர்ல ஏற்றிருக்காங்க போல. நைட்டுக்கான டின்னர்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அடுத்து இன்னைக்கு நைட்டு டின்னர் தும்கூர்ல வாங்கலான்னு இருக்கேன். அடுத்த ஸ்டாப்பிங் நமக்கு தும்கூர் தான். அங்க வந்து கண்டிப்பா வந்து நம்பி வாங்கலாம், நல்லாவே இருக்கும். இந்த சைடு இருக்க ஸ்டேஷன்ஸ்ல தும்கூர், அரிசிக்கீரை இந்த ஸ்டேஷன்ஸ்ல வந்து வாங்கலாம். சப்போஸ் தும்கூர்ல நம்ம பிளான் தான் சொதப்புமே ஒவ்வொரு வாட்டியும். சப்போஸ் தும்கூர்ல வாங்க முடியாட்டி உள்ள ஆன் போர்ட்லயே வந்து எல்லாம் சேல் பண்றாங்க, அங்க வாங்கிக்கலாம். என்னதான் ப்ராப்ளம்னே தெரியல. இன்ஜின் வரைக்கும் கூட போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஏதாச்சும் லோக்கோ ஃபெயிலியர் ஏதாச்சும் ஆயிருக்குமான்னு போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. என்ன ப்ராப்ளம் தெரியலையே. சீக்கிரம் எப்படா எடுப்பாங்கன்னு தான் இருக்கு. நீங்க பாருங்களேன் அன்ரிசர்வ்டு கூட்டத்தை. வெளியில வந்து நிக்கிறவங்களே இத்தனை பேர் இருக்காங்கன்னா அப்போ வண்டி ரன்னிங்ல இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? பயங்கர ஜாம் பேக்டா இருந்திருக்கும். இந்த ஸ்டேஷனுக்கு வந்து 40 நிமிஷம் ஆகுது. 40 நிமிஷம் கழிச்சு கிளம்பியிருக்கோம். தும்கூர் ஸ்டேஷனில் தான் வாங்குவேன்னு சொல்லி வெயிட் பண்ணி கடைசியில் கிடைச்சாச்சு. இட்லி ஒரு செட் வாங்கியிருக்கேன். ஒரு செட்னா ஒரு இட்லி ஒரு வடை அப்புறம் புலாவ் வாங்கியிருக்கேன். 40 rupees ஆயிருக்கு. திப்டூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல டின்னர் தும்கூர்ல வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராகவே இருந்துச்சு. எதிர்பார்த்தது போல. எப்பவுமே வந்து இந்த ரூட்ல நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் வாங்குவேன். அதே மாதிரியே நல்லா இருந்துச்சு. புலாவு இட்லி சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து தூக்கம் தான். மார்னிங்ல இருந்து வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து மத்தியானம் தான் ஆரம்பிச்சது. பட் அதுக்கு முன்னாடி டிராவல் மார்னிங்ல இருந்தே வந்து கவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால டயர்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமே தூங்க போயிடலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் இந்த ரூட் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற ரூட்டு தும்கூர் தாண்டி இந்த திப்தூர், பிரூர், கடூர், அதே மாதிரி SMM ஹவேரி வரும், SSS ஹூப்ளி வரும். அந்த ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கோம். ஹூப்ளில இருந்து தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிவர்சல் இருக்கு. ஹூப்ளில ஒரு ரிவர்சல், அதே மாதிரி கடக் ஜங்ஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அங்க ஒரு ரிவர்சல் இருக்கு. மார்னிங் கடக் ஜங்ஷன்ல இருந்து நான் வந்து அந்த ரிவர்சலை கவர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஹூப்ளி ரிவர்சலை கவர் பண்ணணும்னா நான் ரொம்ப தூரம் பின்னாடி போகணும். பட் கடக் ஜங்ஷன் ரிவர்சலை பக்கத்துல ஒரு 2-3 கோஸ் தள்ளி போனா போதும் அதை கவர் பண்ணிடலாம். ஸோ அந்த ரிவர்சல்ல இருந்து உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பார்ப்போம். மார்னிங் இன்னும் நம்ம கவர் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. முக்கியமான ரூட்லாம் போறோம். நார்த் கர்நாடகா ரூட் முக்கியமான ஒரு விஷயமே இந்த சீரீஸ்ல, இந்த ட்ரெயின் ஜர்னில நார்த் கர்நாடகா நம்ம கவர் பண்ண போறது. ஸோ அதை வந்து நம்ம மார்னிங் பார்ப்போம். மார்னிங் மீட் பண்றேன் ஒரு 52 அப்புறம்.
next day. குட் மார்னிங் கைஸ். மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் 4 o'clock ஆகுது. எப்படியோ அலாரம் வச்சு எந்திரிச்சாச்சு. கடக் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அந்த ரிவர்சலை பார்க்க போறோம். ஹூப்ளியில வந்து ஒரு ரிவர்சல் மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப தூரம் போக வேண்டியதுனால அங்க போல. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கோச் தள்ளி தான் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ரிவர்சலை கேப்சர் பண்றோம். அண்ட் ஏதோ சைலண்டா இருக்குங்க ஸ்டேஷனு. வந்து இறங்கின உடனே அப்படியே ஒரு அமைதியான ஸ்டேஷன். ரொம்ப பெரிய ஜங்ஷன்லாம் கிடையாது. இந்த பக்கம் ஒரு பிளாட்ஃபார்மு, அந்த பக்கம் ஒரு பிளாட்ஃபார்மு, ஒரு சின்ன ஜங்ஷனாக தான் இருக்கு. கண்டிப்பா நம்ம கர்நாடகாவில் தான் இன்னும் இருக்கும். ஆனா ஏதோ நார்த் சைடு வந்த மாதிரியே இருக்குது. நார்த் கர்நாடகா என்று ஆயாச்சு. ரிவர்சலை கேப்சர் பண்ணுவோம். ரிவர்சல் கேப்சர் பண்ணிட்டு திருப்பி தூங்க தான் போறோம். ஏன்னா டைம் இப்போ வந்து 4 மணி தான் ஆகுது. ஸோ இன்னும் நிறைய டைம் இருக்கு விடியறதுக்கு. விடியற டைம்ல எனக்கு தெரிஞ்சு பாகல்கோட் ரீச் பண்ணுவோம். ஒரு முக்கியமான ஏரியா. அங்கிருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி விஜயபுரா வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அண்ட் இங்கே அன்ரிசர்வ் கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் க்ரௌடு தான். ரொம்ப ஓவர் ஜாம் பேக்டாலாம் இல்லை. நேற்று நைட்டு நம்ம தும்கூர் திப்தூர்லலாம் பார்த்த மாதிரி ஓவர் ஜாம் பேக்டாலாம் இல்லை. நார்மலாக தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல டீகப்பிள் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. யூபிஎல்னா ஹூப்ளி. ஹூப்ளி லோகோ செட்டுடைய WDP 4D தான் நம்ம கோல் கும்பாஸை இங்க கடக் ஜங்ஷன்ல இருந்து பந்தர்பூர் வரைக்கும் புல் பண்ண போகுது. எந்த டைரக்ஷன்ல வந்தோமோ அந்த டைரக்ஷன்ல இருந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இப்ப கிளம்பியாச்சு. 2 hours கழிச்சு பாகல்கோட்ல இருந்து கண்டினியூ பண்றேன். 2 hours later. இந்த ரயில்வே லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50-50 தான் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் இருக்கு போல. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ரூட்லேயே பார்த்தீங்கன்னா இதில் ரயில்வே லைனில் எலக்ட்ரிக் லைன் இருக்கு, இதில் எலக்ட்ரிக் லைன் இருக்கு. பட் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லைன்ஸே கிடையாது. அண்ட் போக போகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளுக்கு வந்து ஹூப்ளியிலேருந்து டீசல் லோக்கோ புல்லிங். குட் மார்னிங் அகெயின் கைஸ். நல்லா விடிஞ்சாச்சு. பாகல்கோட் அப்படிங்கிற ஒரு ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான பிளேஸ் கர்நாடகாவில். அண்ட் பாகல்கோட் வந்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது, பசவா எக்ஸ்பிரஸ் பற்றி. ஏன்னா விஜயபுரா நம்ம போய்கிட்டு இருக்கோம். விஜயபுராக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து நிறைய ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெய்லி ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை விட்டா வீக்லி ட்ரெயின் ஆப்ஷன்ஸும் இருக்கு. டெய்லி ட்ரெயின் ஒன்று தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் கோல் கும்பாஸ். இன்னொரு டெய்லி ட்ரெயின் பசவா எக்ஸ்பிரஸ். பசவா எக்ஸ்பிரஸ் அதே மைசூர்ல இருந்து தான் கிளம்புது. மைசூர்ல இருந்து இப்ப நம்ம இருக்கிற பாகல்கோட் வரைக்கும் ஆப்ரேட் ஆகுது. அந்த ட்ரெயின் வந்து விஜயபுரா வழியா வரும். எப்படின்னா கொஞ்சம் சுத்தி வரும். ஆந்திராலாம் போய் சுத்தி வரும். தர்மாவரம், குண்டக்கல் அந்த ரூட்லாம் போயிட்டு விஜயபுரா போயிட்டு அப்படியே சுத்தி பாகல்கோட்ல வந்து முடியும். கோல் கும்பாஸ் எப்படி பாத்தீங்கன்னா கர்நாடகா ஃபுல்லா, கர்நாடகால இருக்கிற மெயின் பிளேசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி விஜயபுரா போய் மகாராஷ்டிரா போகுது. ஒரு டிஃபரெண்ட் ரூட் ரெண்டுமே ஃபாலோ பண்ணுது. ஆனா ரெண்டுமே மைசூர்ல இருந்து தான் கிளம்புது. இன்னொரு டெய்லி ட்ரெயின் பாத்தீங்கன்னா யஷ்வந்த்பூர்ல இருந்து இருக்கு. நைட் டைம்ல யஷ்வந்த்பூர்ல கிளம்பும். யஷ்வந்த்பூர் டு விஜயபுரா ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு ரொம்ப நாளா. பட் அதுவும் பாத்தீங்கன்னா டெய்லி ட்ரெயின் தான். பட் பெங்களூர்ல இருந்தோ சரி இல்ல மைசூர்ல இருந்தோ சரி, பெஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஆப்ஷன் கோல் கும்பாஸ் தான்.
செம்ம சூப்பரான கிளைமேட்டு. இந்த மாதிரி ஒரு மான்சூன் வெதர் எதிர்பார்த்து தான் நம்ம இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்கோம். ஹம்பி விஜயபுரா ட்ரிப்பை சம்மர் டைமில் வந்தால் ப்ராப்பராக சுற்ற முடியாது, அதனால் இந்த டைமில் வந்தால் நல்லா சில்லுன்னு சுற்றலான்னு தான் வந்திருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஒரு 3-4 டேஸ் இருந்தால் செம்ம சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்பவும் மழை பெஞ்சிடக்கூடாது. ரொம்ப மழை பெஞ்சிட்டாலும் பிளேசஸ் நிறைய மிஸ் ஆகிடும். இப்போதான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் லைன் ஒர்க்ஸே நடந்துட்டு இருக்கு. ட்ராக் போட்டு அதுக்கு மேலே எலக்ட்ரிஃபிகேஷனோட தான் போட்டுட்டு இருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்கு இந்த ரூட்டு. ஏதோ காட் செக்ஷன்ல டிராவல் பண்ற மாதிரியே இருக்கு. அவ்வளோ சீனிக்கா இருக்கு. அது மார்னிங் டைம்ல அப்படியே அந்த சில் கிளைமேட்ல டிராவல் பண்ணும்போது இன்னும் செமையா இருக்கு. இந்த ரூட் இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம வந்து மலை மேலலாம் எங்கேயும் போல, ஜஸ்ட் கீழே தான் போறோம். நார்மல் ரூட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த பாகல்கோட் தாண்டினதுக்கு அப்புறம் பாகல்கோட்டுக்கு அடுத்து வந்து ஏதோ அல்மிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வருது. அந்த ஸ்ட்ரெச் பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்கு. இது ஏதோ டேம் போலங்க. நான் ஏரின்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஜஸ்ட் அப்படியே நான் மேல போடுறேன் என்ன பேருன்னு. செம்மையா இருந்துச்சுல. ஒரு பக்கா டேம் வியூங்க. ட்ரெயின்ல இருந்து போகும்போதே பார்த்தோம். அல்மாட்டி டேம் அது பேரு. அதாவது அடுத்து ஒரு ஸ்டேஷன் வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்ப பகல்கோட் தாண்டினதுக்கு அப்புறம் அல்மாட்டி அப்படிங்கிற ஸ்டேஷன் வருது. அந்த ஸ்டேஷனுடைய பேர் தான் அந்த டேமுடைய பேர், அல்மாட்டி டேம். சூப்பரான ஒரு பாசிட்டிவ் இதோட ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. நாளே வந்து பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா எதிர்பார்க்காது, இப்படி ஒரு ரூட் நம்ம எதிர்பார்க்கல. டக்குன்னு ஒரு இந்த மாதிரி ஒரு சீனிக்கான ரூட்டை பார்க்கும்போது அப்படியே மனசு வந்து ஹாப்பி ஆயிடுது. நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ற கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா ரேக் ஷேரிங் கணக்குல ஆப்ரேட் ஆகுது. அது நீங்க வந்து அந்த போர்ட்லயே பாத்துருப்பீங்க. எந்த போர்ட்ல பார்த்தாலும் கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ் ஒரு ஸ்லாஷ் போட்டு ஹம்பி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கும். கோல் கும்பாஸ் வந்து இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற மைசூர் டு பந்தர்பூர். அந்த ஹம்பி எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா அதே மைசூர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மைசூர்ல இருந்து ஹூப்ளி வரைக்கும் ரன் ஆகுது. எப்படின்னா ஹூப்ளி, மைசூர், மைசூர், பந்தர்பூர். பிரைமரி மெயின்டெனன்ஸ் ஹூப்ளியில கொடுத்திருக்காங்க. ஹூப்ளியில பிரைமரி மெயின்டெனன்ஸ் முடிச்சோடனே அங்க இருந்து கிளம்பி மைசூருக்கு ஹம்பி எக்ஸ்பிரஸா வருது. மைசூர் வந்தோடனே மைசூர்ல இருந்து கிளம்பி பந்தர்பூருக்கு கோல்கும்பாஸ் எக்ஸ்பிரஸா ஆப்ரேட் ஆகுது. இதே வந்து வைஸ் வெர்சாவா மாறி திருப்பி வந்து ஹூப்ளி வரைக்கும் ரன் ஆகும். இதுதான் வந்து கரெக்டான அந்த சர்க்கிள் எப்படி வந்து இந்த ரேக் ஷேரிங் வருதுன்னு. ஹூப்ளியில பிரைமரி மெயின்டெனன்ஸ், செகண்டரி மெயின்டெனன்ஸ், அதாவது கிளீனிங் மட்டும் தான் மைசூர்ல, அப்புறம் பந்தர்பூர்ல அங்கெல்லாம் கிளீனிங். அடுத்த ஸ்டேஷன் நமக்கு விஜயபுரா தான். நம்ம டிபோர்ட் ஆயிடுவோம். ஒரே ஒரு விஷயம் ஃபைனலா நம்ம பார்த்துடலாம். ஃபேர் ரொம்பவே நாமினலான ஃபேருங்க. பெங்களூர்ல இருந்து தான் புக் பண்ணியிருக்கேன். நான் ஏறினது மைசூர் தான், பட் அது எதனாலன்னு உங்களுக்கே தெரியும். பெங்களூர்ல இருந்து புக் பண்ணும்போது ஃபேர் வந்து 390 rupees பெங்களூர்ல இருந்து விஜயபுரா வரைக்கும். இதே மைசூர்ல இருந்து புக் பண்ணியிருந்தேன்னா 435 rupees.
தாராளமாக நீங்கள் ஸ்லீப்பர்லேயே வரலாங்க. கர்நாடகா ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஓவர் நைட் ட்ரெயின்ஸ்லாம் நீங்கள் வந்து தாராளமாக ஸ்லீப்பர்லேயே வரலாம். இப்போ டே ட்ரெயின்ஸ்னா கூட அந்த ஓவர் க்ரௌடிங்கு ஜாம் பேக்ட் ஆகிடும். சப்போஸ் இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ் அவங்களாம் ஏறினா சப்போஸ் இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ் இந்த பாஸ் வச்சிருக்கிறவங்க அன்ரிசர்வ்டு க்ரௌடு அது ஏறுறதெல்லாம் டே டைம் ட்ரெயின்ஸில் மேபி நடக்கலாம். பட் நைட் டைம் ட்ரெயின்ஸில் அதுவும் நடக்காது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா டிடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். யாராச்சும் அந்த மாதிரி ஏறினா உடனே வந்து அப்படியே பின்னாடி போயிட்டு அன்ரிசர்வ்டுன்னு தான் சொன்னார். ஸோ நீங்கள் வந்து கர்நாடகா ட்ரெயின்ஸில் ஸ்லீப்பரே தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணும்னா ஏசி கோச்சஸும் இருக்குது. நேற்று நைட் இருந்த அளவு கூட கூட்டம் இப்போ இல்லை. காலையில் எந்திரிச்சு பார்த்தா காலியாக தான் இருக்குது. மேபி ஹூப்ளி இல்லை அதுக்கடுத்து மெயினான ஸ்டேஷன்ஸ் பதாமிலாம் வந்துச்சு, அங்கே இறங்கியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பந்தர்பூர் வரைக்குமே இப்படி தான் போகும் போல். காலியாக தான் இருக்குது. இது தாங்க ஃப்ரேமு கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ் மீட்டிங் த ஒரிஜினல் கோல் கும்பாஸ். அவ்வளோ தெளிவாக தெரியாது, பட் அந்த டாம்பு மட்டும் இங்கேருந்து தெரியும். அதை பற்றி டீட்டெயில்டாக தெளிவாக நம்ம பார்க்க தான் போகிறோம் அடுத்து. ட்ரெயினில் வந்த பாதி பேருக்கு மேலே இங்கே தான் வந்திருப்பாங்க போல். நான் சொன்னேன்ல, விஜயபுராக்கு இது ஒரு மெயினான பெஸ்ட் ட்ரெயின் ஆப்ஷனாக இருக்குது. ஸ்டேஷன்லேருந்து இப்போ அப்படியே வெளியில் போகிறோம் என்ட்ரன்ஸ்க்கு. ஒரு சூப்பரான விஷயத்த வெளியில் போனோன்னே பார்க்க போகிறீங்க. வேறு லெவலில் வெளியில் வந்தோடனே நம்ம கண்ணுக்கு தெரிகிற முதல் விஷயமே கோல் கும்பாஸ் தான். ஸ்டேஷன் என்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபோர்ட் மாதிரியான அமைப்புலேயே இருக்குது. இது ஒரு என்ட்ரன்ஸு, இன்னொரு என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்கு. பேர்லாம் போட்டு விஜயபுரான் பேர்லாம் போட்டு அங்கே இருக்கு. வெல்கம் டு த ஹிஸ்டாரிக்கல் சிட்டி விஜயபுரா, பிஜாப்பூர். ரீச் பண்ணிட்டோம் நம்ம டெஸ்டினேஷன். இன்னைக்கு ஒரு நாள் நான் பிளான் பண்ணியிருக்கேன் விஜயபுராவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நிறைய முக்கியமான மான்யூமெண்ட்ஸ், அந்த மான்யூமெண்டல் ஸ்பாட்ஸ், அந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட்ஸ் தான் நிறைய இருக்கு இங்கே. அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் மொத்தமாகவே அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம பிளான் பண்ண 3 பிளேசஸுமே அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் சம்மந்தமாக தான் இருக்கும். அதில் முதல் இடம் பிஜாப்பூர். வெளியில் வந்தோடனே பார்த்தோம் பார்த்தீங்களா கோல் கும்பாஸ். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுற பிளேஸாக இருக்கும். ஒரு சூப்பரான சீரீஸாக இது இருக்க போது. ஃபர்ஸ்ட் வீடியோ இதோட முடியுது. ஒரு சூப்பர் ஜேர்னி மைசூர்லேருந்து ஆரம்பித்து விஜயபுராக்கு வந்திருக்கும். செம்ம ட்ரெயின் ஆப்ஷன் கோல் கும்பாஸ் எக்ஸ்பிரஸ். என்ன இன்னைக்கு கொஞ்சம் சொதப்பிட்டான். நம்ம வர நேரம் பார்த்து ஒரு மணி நேரம் டிலே ஆயிடுச்சு இன்னைக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பருங்க. தாராளமாக நீங்கள் வந்து ஸ்லீப்பர் ப்ரிஃபர் பண்ணி இதில் வரலாம். முக்கியமாக இந்த மார்னிங் டைம் சூப்பரான ஒரு கிளைமேட்டு, சூப்பரான ஒரு சீனரியா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அது ஒரு பாசிட்டிவான ஸ்டார்ட்டா இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ விஜயபுரா பற்றின வீடியோ. அதை மறக்காம பாருங்க. அதில் மீட் பண்ணுறேன்.